பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சாரோட துவங்குறேன். தொடர்ந்து பட்ஜெட் குறித்தும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவைகள் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் அதுக்கான நிதி ஆதாரம் குறித்தும் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி தாவேக்கா அரசு இந்த முதல் பட்ஜெட்டை பார்க்குறீங்க? என்னெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய தேவை இருக்குது? ஆமாம், இது இரண்டாக பார்க்கலாம். என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது அது பெருசு. என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது முதல் முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, இதுவரையில் கடந்து வந்த பாதையிலிருந்து அவர்கள் விலகிச் சென்றே ஆக வேண்டும். அந்த கட்டாயம் இருக்கிறது இந்த அரசுக்கு. அதே பழகிய பாதையிலேயே அவங்களால் பயணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சரியான விஷயம். தமிழ்நாட்டுக்கு நல்ல வலுவான ஒரு பொருளாதாரம் வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா மிக நிச்சயமாக பழகிய பாதையிலிருந்து சற்றே விலகித்தான் ஆக வேண்டும். முழுமையாக விலக வேண்டுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் சற்றேனும் விலகி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது ஒரு முழு ஆண்டுக்கான ஒரு பட்ஜெட் இல்லைங்கிறதுனால ஏற்கனவே நமக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முந்தி விட்டது. சரிங்களா? 8 மாதங்களுக்கான பட்ஜெட் தான். இந்த 8 மாதங்களுக்கான நிதி அறிக்கையை ஒரு முழுமையான ஒரு நிதி அறிக்கையாக நம்மால் பார்க்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஓட்டான் அக்கௌண்ட்டில் இந்த மாதம் வரைக்கும் படித்தேன், மீதி 8 மாதங்கள் தான். அதனால் அவர்களுக்கு இது ஒரு முழு பட்ஜெட்டாக என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் அவங்க நினைத்த எல்லாவற்றையுமே இந்த பட்ஜெட்டில் கொண்டு வர முடியுமா அப்படின்னா அநேகமாக அதற்கான வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா? அதை நம்ம ஏற்றுக்கணும். அப்புறம் இரண்டாவது, எந்த திசையை நோக்கி இந்த அரசு பயணிக்கப் போகிறது பொருளாதார ரீதியாக சொல்கிறேன். பொருளாதாரத்தில் இந்த அரசு எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது நம்ம முடிவு செய்வதற்கு கூட இந்த நிதி அறிக்கையில் நமக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறது தெரியல. அதுதான் எனக்கு ஆவலாக நான் பார்க்குறேன். ஒருவேளை அந்த திசையை மட்டுமாவது இவங்களால் நிர்ணயிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். அது கிடைச்சாலே ஒரு பெரிய ஒரு சாதனை தான் அது. 2. அப்புறம் 3வது, எப்போதும் எல்லாரும் சொல்லக்கூடியது தான், எது மாதிரியான கடன் சுமை இருக்கிறது, இவர்கள் எது மாதிரியான கடன் சுமை அதிகரிக்கப் போகிறார்கள், எவ்வாறு அதை குறைக்கப் போகிறார்கள், புதிய திட்டங்கள் என்ன அறிவிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு அநேகமாக இந்த பட்ஜெட்டில் நிறைவேற்றப்படும். அதற்கு சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தோணுது. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம எப்போவுமே ஒரு அரசு அல்லது ஒரு அரசியல் கட்சி தந்திருக்க தேர்தல் வாக்குறுதியை நிதியில் இருக்கிற ஒப்பிட்டு பார்ப்பதை நான் விரும்புறதில்லை. எப்போவுமே கடந்த எல்லா ஆண்டுகளுமே நான் சொல்லக்கூடிய, ஏன்னா அது அரசியல் கட்சியோட அறிக்கை. இது ஒரு அரசு தருகிற நிதியில் இருக்கே. ஏன்னா இங்கே ப்ராக்டிக்கலாக இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க பார்க்க வேண்டியது. எவ்வளோ வருமானம் இருக்கிறது, எவ்வளோ வருவாய் இருக்கிறது, எவ்வளோ செலவு செய்ய முடியும், எதற்கெல்லாம் முன்னுரிமை தர வேண்டும் அப்படின்லாம் இருக்குது. கடந்த பிப்ரவரியில் ஸ்டாலின் அவர் ஆட்சியில் இருக்கும்போது அப்போ தாக்கல் செய்யப்பட்ட தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த அந்த நிதிநிலையில் 10.71 லட்சம் கோடி கடன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயம்லாம் இருக்குது. கண்ட்ரோல் உடனடியாக பண்ணவே முடியாது சார். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் உடனடியாகலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அது கூட வெளியில் சொல்லப்படாத மறைமுக கடன் அப்படின்னு சேர்த்தோம்னா அதையும் சேர்த்து 14 லட்சம் கோடி வரையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையில் வரும் சொல்லுது. அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். ஆனால் உடனடியாக சரி செய்ய முடியுமானா முடியாது. அதுதான் சொல்கிறேன், பழகிய பாதையிலிருந்து விலகியே ஆக வேண்டும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நீங்கள் திரும்ப பழகிய பாதையிலிருந்து விலகி ஆக வேண்டும் அப்படின்னா இலவச நிச்சயமாக அதுதான். ஏன்னா நான் ஏன் அதை நேரடியாக சொல்ல அப்படின்னா, இலவசங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை எனக்கு இல்லை. ஏன்னா இது மக்கள் நல அரசு தான். ஆனால் அந்த இலவசங்கள் யாருக்கு செல்கிறது, எந்த அளவுக்கு இலவசம் கொடுக்கலாம், எதிலையெல்லாம் இலவசம் கொடுக்கலாங்கிறதுல இன்னும் கொஞ்சம் மாறுபட்ட அணுகுமுறை வேணும்னு எதிர்பார்க்குறேன் நான். அந்த மாறுபட்ட அணுகுமுறை இல்லாமல், மாறுபட்ட சிந்தனை இல்லாமல் இந்த இலவசங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசு நிர்வகிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே இல்லை அப்படின்னா ஒரு வளர்ச்சி சார்ந்த ஒரு நிதிநிலை அறிக்கை நம்ம எதிர்பார்க்குறோம். எதிர்கால இளைஞர்களுக்கு வேண்டிய ஒரு நிதிநிலை அறிக்கை நம்ம தர வேண்டும் எங்களோட கட்டாயத்தில் இருக்கிற போது எதுவும் ஒருத்தர் சமரசம் செய்து தான் ஆக வேண்டும். நான் முற்றிலுமாக இலவசங்களுக்கு எதிரானவன் இல்லை. ஆனால் இலவசம் எங்கே நிற்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்குல்ல, எந்த அளவுக்கு நம்மளால் அந்த சுமையை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது இருக்குல்ல. சரிங்களா? தேர்தல் அறிக்கைங்கிறது வேற. ஒரு தேர்தல் அறிக்கைலாம் பண்ணியிருக்காங்கல்ல சார், மதிப்புமிகு மகளிர் திட்டம் 2500 மாமன்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த அரசு முயலுது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ப்ராமிஸ் ஷீட்டை அவங்க எப்படியும் நிறைவேற்றி ஆகணும். இல்லை, அங்கே தான் ஒரு பெரிய ஒரு 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 கட்டாயம் ஏற்படுகிறது கவர்மெண்ட்டுக்கு, ஒரு ஆப்ளிகேஷன். சரிங்களா? ஒரு கடப்பாடு வருகிறது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே அறிவித்திருக்கிற இலவச திட்டங்களை ரத்து செய்தால் மிக நிச்சயமாக அரசுக்கு எதிராக மக்களின் மனநிலை திரும்புங்கிற ஒரு அச்சம் இருக்கிற போது உடனடியாக எந்த ஒரு அரசாங்கமும் அதை மேற்கொள்ளாது. சரிங்களா? அதை நீட்டிக்கோ விரிவாக்கம் செய்வதுதான் எந்த ஒரு அரசும் முனையுமே தவிர, ஏற்கனவே கூட ஒரு இலவச திட்டத்தை ரத்து செய்வதற்கு எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் அந்த ஒரு தார்மீக துணிவு இருக்காது. எந்த ஒரு அரசுக்குமே இருக்காது. சரிங்களா? அதுதான் பெரிய பிரச்சனை. அது ஒரு புதை மணலில் சிக்கிக்கொள்வது போல இலவசங்கள் அப்படிங்கிறதெல்லாம். திரும்ப திரும்ப நம்ம சொல்வது என்னென்னா, எந்த அளவுக்கு உங்களால் இலவசங்களை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட பொருளாதார நிலைமை வலுவடையுங்கிறது தான் நிஜம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். சரிங்களா? அப்போது இந்த இலவசங்களை எங்கே குறைத்துக் கொள்ள முடியும்? எது உண்மையிலேயே அத்தியாவசிய இலவசங்கள், அத்தியாவசியம் அல்லாத இலவசங்கள் எது, வாக்குகளுக்காக சொல்லப்படுகிற இலவசங்கள் என்ன, அரசியல் காரணங்களாக சொல்லப்படுகிற இலவசங்கள் என்ன, அதெல்லாம் யாருக்கு சென்று சேர்கிறது, அதனோட பயனாளிகள் யார், உண்மையிலேயே அது பயன் தேவையாக இருக்கிறதா,
இதெல்லாம் நம்ம பார்க்கவும் வச்சுங்களேன், இதெல்லாம் பார்க்காம மறுபரிசீலனை செய்யாமல் ஒரு ஆரோக்கியமான நிதிநிலை அறிக்கையை நம்மளால் வழங்கவே முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லக்கூடியது தான். ஏன்னா அது ஒரு புதை மணல். அது அந்த புதை மணல் நீங்கள் கால் வச்சுட்டிங்கன்னா உள்ள இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். சார் இப்போது வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியும் சார்? இந்த அரசு லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்லேருந்தே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்களா? நாங்கள் எங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த ஷார்ட் பீரியடில் நிதி ஆதாரங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் அந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்க இருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. என்னென்னா 2 காரணங்களுக்காக நான் கவனித்த வரையில் சொல்கிறேன். நான் கவனித்த வரையில் கடந்த 3-4 மாதங்கள் கவனித்த வரையில் எங்கேயுமே நிதி ஆதாரம் பெருக்குவதற்கான பெரிய வழிவகைகள் கண்டறியப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் எங்கேயும் நிதி ஆதாரம் உடனடியாக வருவாய் பெருகி இருக்கிறதா அப்படி பார்க்க போனால் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அது மிக குறுகிய காலம் தான், அது நான் ஒத்துக்கிறேன், அது இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிகிறது, நான் சொல்லுகிறது இந்த செய்திகளின் அடிப்படையில் சொல்கிறேன். அநேகமாக ஒரு ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் தர வேண்டும் என்கிற முழு முனைப்புடன் முதல்வர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தோணுது மிக நிச்சயமாக. அது எந்த அளவுக்கு அரசின் வருவாய் நேரடியாக பெருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு விடையும் இல்லை, ஆனால் அது சாத்தியமும் இல்லை, சாத்தியமெல்லாம் போகலாம். ஆனால் மிக நிச்சயம் மக்களுக்கு நன்மை வந்திருக்கிறது. ஏன்னா எங்கேயுமே அந்த அளவுக்கு நிர்வாகத்தில் ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை அப்படிங்கிறது மிக நேரடியாக மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது. அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இலவசம் தருவதை விட லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான மக்கள் நலன் சார்ந்த நிர்வாகத்தை உங்களால் தர முடியும் என்று சொன்னால் அதுதான் மக்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். பேசுவோம், அது கிடைக்கிறது எனக்கு தோணுது. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் மீண்டும் வந்துடுறேன். சார், ஒரு கவர்மெண்ட்டு இவ்வளோ தான் செலவினங்கள் செய்து இவ்வளோ தான் கடன் அப்படின்னா பாஸ்ட் 5 இயர்ஸ் கவர்மெண்ட்டு எவ்வளவு இனிஷியல் பண்ணியிருக்கிறாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனோட பெனிஃபிட்லாம் இப்போ தான் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அஸ் வெல் அஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் கவர்மெண்ட் நான் சார்ட்ட கேட்டது மாதிரி தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி இயர் இன்னும் ஒரு வருஷத்துலேயே 2 முறையெல்லாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் நடத்துனாங்க, அப்ராடுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய சேஞ்சஸை இந்த பீரியடில் கொண்டு வராதா சார்? இல்லை, அதில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் பார்வையை தவிர்த்து விட்டு சொல்கிறேன் நான். ஏன்னா இது குறித்து ஏராளமான கட்டுரைகள் எழுதிட்டோம், நிறைய எழுதியாச்சு இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி. இதில் மிக முக்கியமாக 2-3 அம்சங்களை நம்ம சொல்லி ஆக வேண்டும். எத்தனை 1000 கோடிகள் உள்ளே வருகின்றன, அதற்கான தேவை இருக்கிறதா, அது எந்த அளவுக்கு உண்மையிலேயே நேரடியாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும், இது குறித்து நம்ம ஏற்கனவே பல கட்டுரைகள் எழுதியிருக்கேன், சரிங்களா? அது முக்கியமாக ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நவீன காலனி தொழிற்சாலை, சரிங்களா, மாடர்ன் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. நம்முடைய நியூஸ் 7 இதே தளத்துலேருந்தே நான் கேட்ட கேள்வி, இதுவரை யாரும் பதில் சொல்லலை, அரசு தரப்புலேருந்து கூட யாரும் பதில் சொல்லலை. நான் என்ன கேட்குறேன், காலனி தொழிற்சாலை வருகிறது, அங்கே 5000 பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொல்கிறீங்களே, இந்த 5000 என்ன வேலை, எது மாதிரியான வேலை, அவங்களுக்கு என்ன சம்பளம், அவங்களுக்கு பணி உயர்வுக்கு, பதவி உயர்வுக்கு அங்கே என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, இது உண்மையிலே தேவையாக இருக்கிறதா, இத்தனை 1000 கோடி இங்கே தேவையா, அவர்களுக்கு நிரந்தர ஃபிக்ஸ்டு அசஸ் சொல்கிறாங்க இல்லையா, நிரந்தர சொத்துகளுக்கு எந்த அளவுக்கு அவங்க செலவு செய்கிறார்கள், ஆப்ரேஷன் காஸ்ட்டுங்கிறது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அது நேரடியாக மக்களுக்கு வந்து சேர்கிறதா, இந்த லாபம் எந்த அளவுக்கு வருகிறது, யாருக்கு போய் சேர்கிறது, எங்கேயாவது யாராவது சொல்கிறாங்களா? தொடர்ந்து பல கட்டுரைகள் எழுதிட்டேன், 4 இதழ்களில், வார இதழ்களில், எல்லாரும் முன்னணி 4 இதழில் எழுதுறேன், எங்கேயோலாம் இல்லை. ஒவ்வொரு முறையும் கேட்குறேன், நீங்கள் 6000 பணியிடங்கள் 7500 பணியிடங்கள் சொன்னாங்க, சரிங்களா, 7500 பணியிடங்கள் வரப்போகிறது இந்த காலனி தொழிற்சாலையில் வரும்போது அடுத்த நாள் காலையிலேயே என்னோடய கட்டுரை எழுந்தது, முன்னணி 4 இதழில் தான். கேட்டேன், 7500 சொன்னீங்கல்ல, 7500 என்ன மாதிரி வேலை சொல்லுங்கள், மனசாட்சி சொத்து சொல்லுங்கள். அதில் குறைந்தது ஒரு 7000 பணியிடங்களாவது, குறைந்தபட்சம் 7000ஆவது அன்றாட கூலி மாதிரி தானே இருக்கும், தினசரி கூலி தானே. நீங்கள் குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், மினிமம் வேஜஸ் எவ்வளோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க எங்களை காட்டுங்க, அதில் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் பணியாற்றி விடுகிறார்கள். ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸோட இதாக இருக்குது சார். பட் இல்லை நான் அது அரசியல் பார்வையாக நான் பார்க்கல, நான் ஒரு வெறும் பொருளாதார பார்வையாக பெனிஃபிட் வந்திருக்குமா ஸ்டேட்டுக்கு இல்லைங்க, அதுதான் சொல்லுவாங்க போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்காங்க, சேலரி, அதுதான் சார் நமக்கு வந்து எப்பயுமே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் நம்ம மிகவும் தெளிவாக இருக்கணும், எந்தெந்த துறையில் எவ்வளவு அனுமதிக்கலாம், அது எந்த அளவுக்கு நேரடியாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும், இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு சிந்தனை வேணும். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் அது மாதிரிலாம் இல்லை, அது அந்த அரசியல் பார்வை எனக்கு இல்லை. ஆனால் அந்த தெளிவான சிந்தனை எனக்கு வரலை, நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கல. ஓகே, எல்லாவற்றையும் தேடி பார்த்தேன், பெனிஃபிட் அது. அதாவது சார் நீங்கள் இங்கே பாருங்க, தமிழ்நாடுக்கு கிடைக்காம இருக்கலாம், இல்லை நான் சொல்றேன் ரெவென்யூ அதனால பெனிஃபிட் ஆகாம இருக்கலாம். நான் இங்கே பாருங்களேன், ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஒத்துக்குங்க, நீங்கள் கட்டாமல் ஒத்துப்பீங்க எனக்கு தெரியும். அந்நிய முதலீடுகள் என்றால் அந்நிய முதலாளிகள் தானே, அந்நிய முதலீடுகள்னா அந்நிய முதலாளிகள் தானே.
நீங்கள் அந்நிய முதலாளியை வரவேற்பதற்கு இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. உள்நாட்டிலேயே உங்களால் முதலாளிகளை உருவாக்க முடியவில்லை. உங்களால் ஏன் உள்நாட்டு முதல் இல்லை சார், நான் சொல்லிடுறேன். அந்நிய முதலீடுகள் தானே, அந்நிய முதலாளிகள் தானே அவங்க. அந்நிய முதலாளியை வரவேற்பில் காட்டுகிற ஆர்வம் ஏன் உள்நாட்டு முதலாளியை வளர்ப்பதிலே உங்களுக்கு இல்லைங்க தானே என்னோட கேள்வியே. என்ன பண்ண முடியுது? சரிங்களா, அது ஒன்று. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்கெப்டிக்கல். ஆனாலும் கூட இது பற்றி ஒரு தெளிவு இதுவரை தரப்படவே இல்லை. ஓகே, அதனால் என்ன க்ரோத் இருக்குன்னா இன்னும் அதனால் இந்த நேரம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரதுனால உடனடியாக இது பெரிய அளவு மக்களுக்கு பயன் தருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, நான் பார்த்த வரைக்கும் இல்லை. அன்றாட கூலிகளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான். எல்லாரும் வேறு ஏதோ ஒரு களத்தில் இருந்தவங்களே இங்கே அழைத்து வந்து அவர்கள் அன்றாட கூலிகளாக சொந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கான ஒரு வேலைவாய்ப்பு களமாக அதை நான் பார்க்கவில்லை அப்படிங்கிறது தான் சார். இது வெறும் பொருளாதார பார்வையாக மட்டும்தான். பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார், உண்மையாகவே இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், பாசிபிலிட்டிஸ் நிறைய விஷயங்களை பேசணும். பட் என்ன இடர்பாடுகள் எல்லாம் இவங்க இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்போது சந்திக்கிறது? நிச்சயமாக இது வந்து அநேகமாக எல்லா அரசுக்குமே இருக்கக்கூடிய சவால்கள் தான். ஏதோ புதிதாக தாவேக்கு அரசுக்கு தான் இருக்கக்கூடிய சவால்கள் இல்லை. ஒருவேளை முந்தைய அரசு கவர்மெண்ட் ஆமாம் அதான் முந்தைய அரசே நீடித்திருந்தாலும் கூட இந்த சவால்கள் இருக்கத்தான் செய்யும். பாலிசியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணி இருக்கணும். இது வரைக்கும் அந்த நிதி அறிக்கையில் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் பண்ணியே ஆகணும். அதில் 3 விஷயங்களை நான் மிக நிச்சயமாக சொல்லுவேன். அதில் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து லீக்கேஜை பற்றி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக லீக்கேஜ் மட்டும் மேலே அதில் மொத்தம் 3 இருக்குது. அதில் வேஸ்டேஜ், லீக்கேஜ், ப்ளிஃபரேஜ் 3 இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி ப்ளிஃபரேஜ் அவங்க முழுமையாக தடுத்து விடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து கள்ளத்தரமாக அங்கேருந்து கொக்கி போட்டு எடுக்கிறது சொல்கிறாங்க, அதெல்லாம் ப்ளிஃபரேஜ் தான். அதெல்லாம் அநேகமாக இந்த அரசில் நிகழ்வதற்கு சாத்தியம் இல்லை அப்படி தான் தோணுது. ஏன்னா அரசாங்கம் தெளிவாக இருக்கிற அந்த விஷயத்தில். அப்புறம் லீக்கேஜ் பற்றியில் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் பண்ண முடியும். அது வந்து இந்த தண்ணியில் அரிப்போதில்லை, எவ்வளோ தண்ணி விளைவுது அந்த மாதிரி, அதெல்லாம் லீக்கேஜஸ். இது மாதிரி லீக்கேஜஸ் எல்லா துறைகளிலுமே இருக்கிறது. அதையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆனால் வேஸ்டேஜ் முழுமையாக நிறுத்த முடியும், முழுமையாக நிறுத்த முடியும். அதை பற்றி ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கோம் நம்ம ரீசெண்டாக. என்ன அப்படின்னா, இப்போ பிடிஎஸ் போகிறோம், பொது விநியோக திட்டம் போகிறோம். எனக்கு என்னென்ன அடுத்த மாதத்துக்கு வேணும் நான் இப்போவே நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்களேன். அந்த அளவுக்கு நான் கொள்முதல் பண்ணால் போகிறோம் அடுத்த மாதத்துக்கு. அங்கே எனக்கு வீணாகாது. சரிங்களா, இந்த மாதிரி பண்ண முடியும். பல விஷயங்கள் நம்ம கொண்டு வர முடியும். அதே மாதிரி வருவாய் கூட சிறிய அளவில் நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணால் கூட உங்களால் வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம், எல்லாரும் சொல்லிட்டாங்க சார், ஆனால் நடக்கலை. என்ன அப்படின்னா, இதுவும் எழுதியிருக்கோம் நம்முடைய கட்டுரைகளில். இப்போ நீங்கள் இந்த கேப் இருக்குல்ல, சரிங்களா, வாடகை வண்டிகள் இருக்குது, அது ஓலா இருக்குது, ஊபர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ரேப்பிடோலாம் இருக்குது. இது ஏன் தமிழக அரசாங்கமே தமிழ் வண்டின்னு ஒன்று அறிமுகப்படுத்தக்கூடாது? அதுவும் இருக்கட்டும், அது வேண்டாம் சொல்ல, அதுவும் இருக்கட்டும். டாக்ஸின்லாம் சில ஸ்டேட்லாம் இருக்குது. ஆமாம், இப்போ அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வேணுங்கிறவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா இதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது, வருவாய் வரும். சரிங்களா, இன்னும் ரொம்ப நல்ல ஒரு உதாரணம் நம்மளே காலத்தில் நம்ம பல முறை சொல்லிட்டோம். இந்த மண் பாண்டங்கள் இருக்குல்ல, யுட்டென்சில்ஸ் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச சந்தை இருக்கிறது. அது எங்கே மிக பிரமாதமான ஒரு இடம் அப்படின்னா தமிழ்நாடு, நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் என்ன நீங்கள் பண்ணீங்க? இதெல்லாம் வளர்ப்பதற்கு நீங்கள் ஊக்குவிப்பதற்கு என்னெல்லாம் பண்ணோம்? ஒன்றுமே பண்ணலையே. எந்த ஒரு கிராம தொழிலுக்கு ஊக்கம் தரப்பட்டிருக்கிறது? எந்த ஒரு சுய முனைவோருக்கு என்ன ஒரு ஊக்கம் தரப்படுகிறது? பேங்க் லோன் தோற்று வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. இப்போ மற்ற இடங்களில் நீங்களாக போயிட்டு அங்கே உட்காந்து எல்லாரும் வர சொல்லி ஒரு பெரிய ஒரு அரங்கத்தில் உட்காந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணும். ஆக்சுவலாக திட்டக்குழுங்கிறது ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கணும். ஆமாம், மாநில திட்டக்குழு, மாநில திட்டக்குழுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன், மாண்டேக் சிங் அல்வாலியாவுடைய அந்த குழுங்கிறது ஒரு தனி ஃபார்ம். பட் திட்டக்குழுங்கிறது ஒரு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுங்கிறது. ஸோ அது இன்னும் ஃபார்ம் பண்ணல சார். ஸோ அதனுடைய பிளானிங் ரொம்ப முக்கியம் இல்லை சார். எனக்கு வந்து இந்த குழுக்கள் மீது எனக்கு இந்த குழுக்கள் மீதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை சார். பட் இது ஒரு ஸ்டாட்யூட்டரி. ஆனால் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கொள்கை அளவிலே இந்த ஒரு கொள்கை நிலைப்பாட்டுக்கு வரணும். நாங்கள் உள்ளூர் தொழில்களை ஊக்குவிக்கப் போகிறோம், சுய முனைவோர்களுக்கு நாங்கள் ஊக்கம் தரப்போகிறோம், அவர்களே நாங்கள் முதலாளிகளாக ஆக்கப் போகிறோம், அவர்களே தொழில் முனைவர்களாக மாற்றப் போகிறோங்கிற மாதிரி அந்த ஒரு பேரடிகம் ஷிஃப்ட் இங்கே தேவைப்படுது. ஆனால் திரும்ப நான் எங்கே உட்காந்துருக்கோன்னா நான் முதலீடு இருக்கிறேன். அது அடுத்தது, அதை நீங்கள் பண்ண வேணாம் சொல்ல, அது பாடு நடந்துகிட்டே இருக்கட்டும். அது வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கவே முடியாதுங்கிறேன் நான். என்ன பண்ணியிருக்கீங்க? எந்த ஒரு கிராமத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு கிராமத்தில் சுய முனைவோருக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் எந்த அரசாங்கம் தந்திருக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எக்ஸப்ட் ஒன்லி வெரி ஃபியூ, லைக் முத்ரா ஸ்கீம் மாதிரி ஏதோ ஒன்று. ஆனால் எனக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே தான் நமக்கு அந்த பொருளாதார பார்வை மாறணும். அது மக்களை அடிப்படையாக கொண்ட மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு பொருளாதார திட்டமாக இருக்கணும். அரசாங்கம் அவங்களுக்கு மீது திணிக்கிற ஒரு பொருளாதார திட்டமாக இருக்கக்கூடாது. அப்போ அங்கேருந்தே வரணும். இப்போ சார் யோசிச்சு பாருங்கள் சார், இத்தனை பெரிய தொழிற்சாலைகள் வருகிறது இல்லை, எல்லாம் எங்கே வருது? ஏன் சென்னைக்கு பக்கத்துலேயே வருது? ஏன் கோவைக்கு பக்கத்துலேயே வருது? கேட்டால் எங்களுக்கு விமான நிலையம் பக்கத்துலேயே வரணுன்றாங்க. அதுவும் கூட நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு வறண்ட மாவட்டத்துக்கு கொண்டு போங்க, ஏன் அங்கே நம்ம அது குறைந்தபட்சம் அது கூட நம்மளால் சொல்ல முடியலையே.
விமான நிலையத்திலிருந்து 4-5 கிலோமீட்டருக்குள்ளே வேணும், இல்லை நீங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நாங்கள் விமான நிலையத்தை கொண்டு வரோம். இது எப்படி இது? அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்போது அவர்கள் தொழில் முதலீடுகளை கொண்டு வருகிற போது அவங்க சொல்கிறபடிலாம் நான் கேட்க வேண்டுங்கிற கட்டாயம் எனக்கு என்ன இருக்கிறது? சரி, அதே மாதிரி வந்து அவங்க எங்களுக்கு சேவை செய்யணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு என்ன இருக்குது? லாபம் தானே அடிப்படையில் இருக்க முடியும். லாபம் சம்பாதிக்க அவர்கள் இங்கே வருகிற போது அவர்களுக்கு நான் தானே சொல்லணும் கண்டிஷன்ஸு. அப்படி இதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டிய, அது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டைம். டிபேட்டபிள் இனிஷியேட்டிவ்ஸை நீங்கள்